வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். என் வாழ்வே என் வழியே என் உயிரே வாழ்வில் உணவே. வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே நற்கருணை ஆண்டவரோடு ஒன்றாக இருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான வேளையிலே நம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம், உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். உடைய குடும்பங்களில் நோயுற்று தவிக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரின் பாதத்திலே அனைவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் அன்புள்ள தெய்வமாக, அன்பை வாரி வழங்கக்கூடிய தெய்வமாக, நாம் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்துவிட்டு அவரிடம் செல்லும் பொழுது அரவணைக்கின்ற தெய்வமாக, அன்பின் மறு உருவமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தெய்வீக நற்கருணையிலே பெற்றிருக்கின்றார். அவரை முழுவதுமாக நாடுவோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தை 9 நாம் வாசிக்கின்றோம். என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று. தான சகோதர சகோதரிகளே, நாம் இன்று நற்கருணை ஆண்டவரின் திருமுன் வீற்றிருக்கின்றோம். இங்கே நாம் ஒரு கடமையை நிறைவேற்ற வரவில்லை. நம்மை அளவற்ற அன்பால் நேசிக்கின்ற நம் இயேசுவை, நம்முடைய நற்கருணை நாதரை சந்திக்க வந்திருக்கின்றோம். இறை வார்த்தையில் இயேசு என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அவர் நம்மிடம் என்னை பற்றி அறிந்து கொள்ளுங்கள், என்னை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை. மாறாக என் அன்பிலே வாழுங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நம் வாழ்கின்ற வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் அன்பிற்கு தகுதியற்றவர்கள் என்று நினைக்கலாம். நம் தவறுகள், பாவங்கள், தோல்விகள், பலவீனங்கள் நம்மை இறைவனிடமிருந்து விலக்கிவிடும் என்று எண்ணலாம். ஆனால் இயேசுவின் அன்பு நம் தகுதியை பார்த்து கொடுக்கப்படுவதல்ல. அவரது அன்பு அவருடைய கருணையிலிருந்து ஊற்றெடுக்கும் பேரன்பு. நற்கருணையில் மறைந்திருக்கும் இயேசு இன்று நம்மை பார்த்து, மகனே மகளே, நான் இன்னும் உன்னை நேசிக்கின்றேன். நீ எத்தனை முறை பாவத்தில் விழுந்தாலும் உன்னை மீண்டும் மீண்டும் உன்னை நேசிக்க, அரவணைக்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் திரும்பி வா, என் அன்பில் நிலைத்திரு என்று நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இந்த அன்பை அனுபவிக்கும் ஒருவர் பிறரையும் அன்பு செய்ய தொடங்குகிறார். மன்னிக்க முடியாதவரை மன்னிக்க தொடங்குகிறார். வெறுக்க முடியாதவரை நேசிக்க தொடங்குகிறார். ஏனெனில் கிறிஸ்துவின் அன்பு அவரது இதயத்தை முழுவதுமாக மாற்றிவிடுகிறது. இன்று நாம் நற்கருணை ஆண்டவரிடம் ஒரு வரம் கேட்போம். ஆண்டவரே, உமது அன்பை உணர்ந்த இதயத்தையும்
அந்த அன்பை உலகிற்கு பகிரும் வாழ்வையும் எனக்கு தாரும் என்று நற்கருணை ஆண்டவிடம் நாம் வேண்டி ஜெபிப்போம். கண்களை மூடி முழந்தால் படியிட்டு ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எம் நற்கருணை நாதரே, நற்கருணையில் எங்களோடு தங்கியிருக்கும் உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே. உமது எல்லையற்ற அன்பை எங்கள் இதயங்களை ஊற்றும் ஆண்டவரே. உமது அன்பிலிருந்து ஒருபோதும் விலகாமல் வாழும் அருளை வரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் குடும்பங்களிலும், எங்களுடைய இல்லங்களிலும், எங்களுடைய பங்கிலும், எங்களுடைய சமுதாயத்திலும் உமது அன்பின் சாட்சிகளாக நாங்கள் வாழ, உமது அன்பின் கருவிகளாக நாங்கள் வாழ எங்களை தேற்றும் ஆண்டவரே. எங்களை வலுப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான ஆற்றலை அளித்தள்ளும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும். நாங்கள் உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவும். ஆமென். மௌனமாய் என் நெஞ்சில் நீ உறைந்தாய், மந்திரமாய் இசைத்திடவே நான் மறந்தேன். சுவாசமாய் என் உள்ளில் நீ வந்தாய், வாசமாய் என்றும் நீ எனில் நின்றாய். உன்னை பிரியாமல் நான் வாழ்வேன், உந்தன் திருநெஞ்சில் நான் அயர்வேன். உன் பாத சுவடில் என் பாதம் பதிப்பேன், உன்னோடு நான் வாழுவேன். என் வாழ்வின் பொருள் காணுவேன். வாழ நிலைக்கிறேன், வாழ்வாய் வா.